தேவாவை அனுப்பிவிட்டு பள்ளி முடியும் வரை ஆதிக்காக வாசலில் காத்து கொண்டு நின்றான் அர்ஜுன். மாலை பொழுது மணி 4 ஆனதும் ஆதித்யா பள்ளியிலிருந்து வெளியே வருவதை கண்டதும் உடனே ஓடி சென்று அர்ஜுன் அவனை தூக்கி கொண்டு வந்து தன் கார் அருகே நின்றான். உண்மையாவே இனிமே என்கிட்ட பேச மாட்டியா ஆதி? நான் வீட்டுக்கு போகணும் அர்ஜு, என்னை இறக்கி விடுங்க. வீட்டுல என்ன ஆச்சுன்னு சொல்லு, அப்பதான் நான் உன்னை கீழே இறக்கி விடுவேன். விடுங்க அர்ஜு, வேன் கிளம்ப போகுது. பரவாயில்ல, நான் உன்னை டிராப் பண்றேன். என்ன ஆச்சு சொல்லு. ஏன்டா இப்படி அவாய்ட் பண்ற? என்னால நீ இப்படி அவாய்ட் பண்றதை ஏத்துக்கவே முடியல. உங்க அம்மா மட்டும் இல்லனா சத்தியமா சொல்றேன், உன்னை இப்பவே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். உங்க அம்மா கிட்ட நான் வேணும்னா பேசவா? உங்ககிட்ட பேச வேண்டான்னு சொன்னதே எங்க அம்மா தான் அர்ஜு. அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க என்றவன் அவனின் இடையிலிருந்து இறங்கி அர்ஜுனை திரும்பி ஒரு பார்வைதான் பார்த்தான். அதில் அர்ஜுன் மனம் நொறுங்கி போய் நின்றான். வேனில் ஏறி அமர்ந்த அந்த பச்சிளம் கண்கள் கலங்கி போயிருந்தது. அந்த சிவந்த கண்களோடு ஜன்னல் வழியே அர்ஜுனை எட்டி பார்த்தான் ஆதித்யா. இவன் மேல எனக்கு ஏன் இவ்ளோ அன்பு வந்துச்சு? என்னால இவனை அப்படியே விட்டுட்டு போகவும் முடியல, விட்டு கொடுக்கவும் முடியல. அதுவும் என்கிட்ட பேசாம ஆதியும் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சும் நான் இனிமே சும்மா இருக்க கூடாது. அவன் அம்மாவுக்கு இருக்கு என கண்கள் சிவந்து போகும் அளவுக்கு இருக்கும் கோபத்துடன் காரில் ஏறி ஸ்டேரிங்கை ஓங்கி குத்தினான். கீர்த்தி, இங்க ஒரு நிமிஷம் வாயேன் என கத்தியதும் உடனே கிச்சனில் இருந்து ஒரே வேகமாக அவனின் அறைக்கு சென்றாள் கீர்த்தி. கீழையே என்ன தாண்டி பண்ணுவ? நான் வந்தது ரூமுக்கு வரமாட்டியா? அது அது வந்து உங்களுக்கு தாங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு லஞ்ச் எல்லாம் இப்ப வேண்டாம். முதல்ல எனக்கு உன்னோட எல்லா ஜுவல்ஸும் வேணும். ஜுவல்ஸா? அது எதுக்கு இப்ப? எடுத்துக்கொடுடி, எனக்கு பிசினஸ் விஷயமா அதெல்லாம் தேவைப்படுது. அப்பா வந்து கேட்டாங்கன்னா? உங்க அப்பா வந்து கேட்டா நான் பேசிக்கிறேன். 10 பவுனை வச்சுக்கிட்டு ரொம்ப சீன் போடாத. போய் எடுத்துட்டு வாடி போ. பூஜா அக்காவே முதல்ல என்னதான் திட்டுவாங்க. வாய மூடிட்டு போய் எடுத்துட்டு வாடி. எடுத்து தரியா இல்லையா? இப்ப நானா தேடி எடுத்தா எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஒழுங்கா நீயே எடுத்து கொடுத்துரு. சரிங்க சரிங்க, நான் இப்பவே எடுத்து தரேன், வெயிட் பண்ணுங்க என்றவள் தனது அலமாரியில் இருந்த ஒரு நகைப்பெட்டியை எடுத்து வந்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கிய ஜெகதீஷ் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அவளின் கழுத்தில் முத்தம் ஒன்றை இட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான். அந்த முத்தம் கீர்த்தியின் ஆழ் மனதில் சென்று பதிந்தது. வீட்டிற்கு கிளம்பி சென்ற அர்ஜுன் தேவாவை தேட கிச்சனில் இருந்து வெளியே வந்தான். தேவா, மச்சான் என்னடா ஆச்சு? ஆதி பேசினானா? என்ன சொன்னாங்களா அவன் அம்மா? நீ சொன்ன மாதிரி தாண்டா நடந்துச்சு. என்னடா சொல்ற? நான் என்ன சொன்னேன்? ஆதியோட அம்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நான் இப்பவே அவனோட அம்மாவை பார்த்தே ஆகணும். என்னையும் ஆதியையும் பிரிக்க அவங்க யாருடா? மச்சான் ரொம்ப ஓவரா பண்றடா. அவனோட அம்மா கிட்ட இருந்து எப்படிடா ஆதியை உன்னால பிரிக்க முடியும்? ஆனா எனக்கு ஆதி வேணும்டா. அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ண நான் ரெடியா இருக்கேன். அவங்க அம்மா கிட்ட இப்பவே நான் பேசி ஆகணும். ஏதாவது பண்ணி ஆதியோட A to Z டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு. மச்சான் தப்புடா. 1000 தான் இருந்தாலும் நீ இன்னொருத்தவங்களோட குழந்தைய சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புடா. வாட் எவர், ஆதி என்கிட்ட பழைய மாதிரி பேசணும். யாரு எங்களை பிரிக்க நினைச்சாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது அவனோட அம்மாவா இருந்தாலும் சரி, அவனோட அப்பாவா இருந்தாலும் சரி. எனக்கு டீடைல்ஸை மட்டும் வாங்கி கொடு, நான் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் என்றவன் வேகமாக சென்று தன் அறை கதவை படார் என்று மூடிவிட்டான். தேவா ஒன்றும் புரியாமல் குழப்பத்தில் மூழ்கி போய் நின்றான். மறுநாள் காலை மித்ரா கோவிலுக்கு சென்று திரும்பிய நேரம் பவித்ரா அவளிற்கு போன் செய்தாள். ஹாய் மித்ரா, எங்க இருக்க? உன்னை கதிரேசன் சார் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காரு. திருந்தாத ஜென்மம் போல. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் பவி, இப்பதான் பஸ் ஏறினேன். அவன் ஏதோ பிளானோட தான் உன்னை தேடிட்டு இருக்கான் மித்ரா. என்ன கேட்டா நீ பேசாம அவன் பொண்ணு மஞ்சு கிட்டயே அவனை பத்தி சொல்லிடலாம். உனக்கு எல்லாம் தெரியும் தானே பவி? நான் ஒருத்தனை காதலிச்ச பாவத்துக்கு நடு ரோட்ல நின்ன.
ஏதோ மஞ்சு ஹெல்ப் பண்ணதுனால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சது. இதுவும் கிடைக்கலன்னா என்ன புதைச்ச இடத்துல இந்நேரம் புல்லு முளைச்சிருக்கும். காதல கண்மூடித்தனமா நம்புனா இப்படித்தான். அதெல்லாம் விடு. நீ ஆதிக்காகவாவது தைரியமா இருந்ததா ஆகணும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இவனோட இந்த ஆட்டம்லாம். ஏன் அப்படி சொல்ற? இதுக்கப்புறம் என்ன? மஞ்சு தான் இவரை சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாலே. இவங்க 2 பேரும் அமெரிக்காக்கு போயிட்டா நமக்கு இங்க என்ன வேலை? அப்படியா? இதை யாரு உனக்கு சொன்னா? மஞ்சு இங்க வந்தப்போ பேசிட்டு இருந்ததா ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சொன்னாங்க. சரி, நான் வேலை பார்க்க போறேன், சீக்கிரமா வா என்று பவி கூறிவிட்டு அழைப்பை துண்டிக்க மித்ரா அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்ற சிந்தனையில் மூழ்கி போக ஆரம்பித்தாள். இங்கே அர்ஜுன் தேவாவிற்காக காத்து கொண்டிருக்க தேவாவும் அர்ஜுனை நோக்கி வந்தான். மச்சான், நீ கேட்ட டீடைல்ஸ் கிடைச்சிருச்சுடா. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் தெரிய வந்துச்சு. என்ன விஷயம்? ஆதிக்கு அப்பா இல்லடா, அவங்க அம்மா மட்டும்தான்டா. அவங்க தான் ஆதியை வளர்க்குறாங்க. அதனாலதான் ஆதிய தெரியாதவங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. பயந்த சுபாவம் இருக்கிற பொண்ணோ என்னவோ என்று தேவா அங்கு சொல்லி முடித்த நேரம் இங்கு மித்ரா பேருந்தில் சென்றபோது யாரோ ஒருவன் அவளின் தோளில் கை போட திரும்பிய வேகத்திற்கு ஒரே அறையில் அவன் கண்ணத்தை சிவக்க வைத்திருந்தாள் மித்ரா. தான் பணிபுரியும் உணவகம் வந்த மித்ரா நடந்த விஷயத்தை எல்லாம் பவித்ராவிடம் கூறிக்கொண்டிருக்க அங்கு வந்த கதிரேசன் மித்ராவை முறைத்து பார்த்தார். வேலை செய்யற நேரத்துல எங்க போய் ஊர் சுத்திட்டு வர மித்ரா? நான் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வருவேன்னு உங்ககிட்ட தான் நிறைய தடவை சொல்லியிருக்கேனே. எப்பவுமே ஒரே மாதிரி நேரம் இருக்காது மித்ரா. இனிமே இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வேலையை பாரு. ஓகே சார். என கூறியவளுக்கு வெளியில் சென்று வந்ததால் திடீரென்று அவளுக்கு மயக்கத்தில் தலை சுற்ற தொடங்கியது. அவள் தலையை பிடித்துக்கொண்டு தன் அறைக்குள் செல்ல பின்னாலேயே அவளை தொடர்ந்து சென்றார் கதிரேசன். உள்ளே சென்ற மித்ரா சட்டென்று மயங்கி கீழே விழுந்துவிட கதிரேசன் அந்த வாய்ப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணினார். இன்னைக்கு என்ன எனக்கான நாளா? எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. இப்ப நீ மயங்கி விழுந்திருக்கிறதும் ஒரு நல்லதுக்கு தான். முழிச்சிருந்தாதான் எனக்கு நீ ஒத்துழைப்பே கொடுக்க மாட்டியே என்றவாறே தன் சட்டை பட்டன்களை அவிழ்த்துக் கொண்டே மித்ராவிடம் நெருங்கிய கதிரேசன் அவளின் துப்பட்டாவை கழட்டி எறிந்தார். அவள் ஆடையில் கை வைத்த நேரம் அவனின் கைகள் மற்ற 2 கைகளால் பிடிக்கப்பட்டது. கதிரேசன் பதறி போய் திரும்பி பார்க்க அங்கிருந்தவன் கதிரேசனின் கையை பின்னால் வளைத்து முறித்தான். யாரா நீ? ஏன் மேலேயே கை வைக்கிற என்று கத்த அவன் எதுவுமே பேசாமல் கதிரேசனை அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து வந்தான். என்ன பண்ற நீ? ஒழுங்கு மரியாதையா என் கையை விடு, அதான் உனக்கு நல்லது. யார் இந்த ஹான்சம்? யாரையோ சட்டை இல்லாம அடிச்சு இழுத்துட்டு வரா. நானும் அதான் யோசிக்கிறேன், யார் இது? யாரா இருந்தா நமக்கு என்ன? இதே மாதிரி இங்க ஒருத்தன் சுத்திட்டு இருக்கானே, அந்த கதிரேசனையும் இப்படி வெளுத்து வாங்கினா அவனும் கொஞ்சம் அடங்குவான். ஐயோ அக்கா, அங்க பாருங்க, அது கதிரேசன் தான். யாரையும் தடுக்க வேண்டான்னு சொல்லுடி. எவனாவது தடுத்து அவனை காப்பாத்த போறான். ஐயோ அக்கா, மித்ரா ரூம்ல இருந்துதான் 2 பேரும் வெளியில வராங்க, இருங்க வர என்று பதறி அடித்துக் கொண்டு அந்த அறையை நோக்கி ஓட அங்கு மயங்கிய நிலையில் ஆடையெல்லாம் கலைந்து போய் கிடந்த மித்ராவை பார்த்த பவி அதிர்ந்து போனாள். கேளுங்க நேசிப்பாயா ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.